நம்ம லஞ்ச் மெனு போட்டிருந்ததில் என் பையனுக்கு வந்து ஒரு நாள் ஸ்நாக்ஸுக்கு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை செய்து கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. வெண்டைக்காய் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வெண்டைக்காய்னு தெரியாமே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பொதுவாக அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது பிடிக்கும். அது எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணணும், ரொம்ப தின்னாக கட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சாம்பார் தூளோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் ரெடி பண்ணின கரம் மசாலா, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்துருக்கேன். இது கூடால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு. இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு கூடால நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் இருக்குல்ல, அதை சேர்த்துற வேண்டியதான். மாவை கையால் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். இது என் பையனுக்கு நான் பண்ணுறது தான். அதனால் நான் எப்படி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது கூடால நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தான். வெண்டைக்காவை நீங்கள் இப்போ நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா முந்தின நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. அப்போனா அடுத்த நாள் கட் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு மாதிரி பசை மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது வராது. ரொம்ப நீங்கள் கட் பண்ணின அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா கை அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். அதை பார்க்கவே ஒரு மாதிரி கடி பிடிச்சிரும். மாவில் போட்டு நல்லா வெண்டைக்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணுங்கள். கையை போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதுங்க. மாவு வந்து வெண்டைக்காயில் இருக்கிறது எல்லாமே தனியாக வந்துடும், செப்பரேட் ஆகி வந்துடும். அதனால் லைட்டாக மிளட்டால் அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா நீங்கள் அந்த பாத்திரத்தை குலுக்குனாலே போதும், அது வந்துட்டு நல்லா கோட் ஆகிரும். ரொம்ப ஜாஸ்தியாக மாவு போடணும்னு இல்லைங்க, லைட்டாக இருந்தால் போதும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். அரிசி மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டே போனீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஹார்டாகவும் கிடைக்கும். நல்லா அரிசி மாவும் ஒரு மீடியம் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நம்ம வெண்டைக்காய் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கா. இந்த அளவுக்கு தான் கோட் ஆகும். இதுக்கு மேலே கோட் ஆகணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். இப்படி இருந்தாலே போதும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா சூப்பராக வந்துடும். எண்ணெயாக இந்த கலரில் இருக்கணும்னு சில பேர் யோசிப்பீங்க. இது காலையில் என் பையனுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணின எண்ணெய் தான். அவன் மறுபடியும் ஈவினிங் வரும்போதும் செய்து வைங்கன்னு சொன்னனால ஈவினிங் நான் மறுபடியும் ஃப்ரை பண்ணினேன். அதனால தான் அது அந்த கலரில் இருக்குது. இது ஃப்ரை பண்ணுறதுக்குமே ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஒரு 2-3 செகண்ட்ஸ் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட்டிங்கன்னா மாவு பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்தப்புறம் எடுத்துருங்க. இதுக்கு மேலேயும் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி இருக்குது. அதனால் வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.